ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் வெனி ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஓட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு டேட்ஸ். இதை சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். டேட்ஸ் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம், ஜாக்ரி. அண்ட் கொஞ்சமாக கடலைக்கொட்டை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அண்ட் ஒரு 6 to 7 பாதாம், ஒரு 5 கேஷ்யூநட் ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும்னா காமெண்ட்டில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக அந்த ரெசிபி செஞ்சுட்டு போஸ்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே நல்லா கொதிக்க வச்ச பால், நல்லா சூடாக இருக்கிற பால் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த பால் நல்லா ஆறணும், நம்ம சூடாக ஊற்றி இருக்கிறதால. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க. நல்ல சூடான பால் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறிட்டு இருக்குது. நம்ம போட்ட அந்த சூடான பால் கூட நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ஓட்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஜாரில் சேர்த்துட்டேன். இதை இப்போ நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதை இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துனா அந்த பாலே போதும். இது இவ்வளோ திக்காக இருந்தால் தான் கரெக்டாக வரும். இது இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஓட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன் இல்லை, அதே பவுலில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரம் கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரே பவுல் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நான் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட நம்ம பிஞ்ச் ஆஃப் குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாரி அபவுட் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். இங்கே வெங்காயம் விற்றுட்டு இருக்காங்க வெளியில். இங்கே ஏதாச்சும் ஒரு சவுண்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இந்த அளவுக்கு திக்காக இருக்கட்டும். இது இப்போ நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அந்த ஓட்ஸ் மிக்ஸ் ஸ்டீம் பண்ணி தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் குட்டி பவுலில் இந்த மாதிரி உள்ளே வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட பனானா லீஃப் இல்லைன்னா டோன்ட் வரி, நீங்கள் ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேட்டரை ஊற்றிட்டு வேக வச்சிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். என்கிட்ட பனானா லீஃப் இருந்துச்சு, பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குமே, நான் பனானா லீஃப் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேட்டர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அது வெந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும். நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். எல்லா கப்லேயும் நம்ம இதே மாதிரி போட்டுக்கலாம். நான் எல்லா கப்லேயுமே நம்ம ரெடி பண்ண பேட்டர் ஃபில் பண்ணிவிட்டு மேலே நம்ம லைட்டாக டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும், அதே டைமில் பார்க்க அழகாக இருக்கும். எந்த டிஷ் செஞ்சாலும் பார்க்க அழகாக இருக்கணும்ல, அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும்.
நான் சுகரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாததால் டேட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். இது ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி உங்கள்கிட்ட டேட்ஸ் நிறைய இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, பார்க்க அழகாக தெரியும். இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் பேட்டர் மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம இதை ஸ்டீம் பண்ணி தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, கப்பில் ஊற்றி அந்த எல்லா கப்புமே நம்ம இதில் வச்சிடலாம். நீங்கள் இதை இட்லி மாதிரி கூட ஊற்றி எடுக்கலாம். லைக் உங்களுக்கு இந்த மாதிரி வாழை இலையெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இதை நார்மல் இட்லி மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஸ்டீமரில் வச்சுட்டேன். நம்ம இப்போ இது மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 12 to 15 minutes நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா இந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். நான் இந்த ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது வந்துட்டு சூப்பராக வெந்திருக்கு. இது நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிங்கனாலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக உங்களுக்கு ஓட்ஸ் எல்லாம் சாப்பிட பிடிக்காதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ காலையில் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வேற ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.